सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ओम आत्मबोध वर्स नंबर 29. स्वबोधे नान्यबोधेच्छा बोधरूपतयात्मनः न दीपस्यान्यदीपेच्छा यथा स्वात्मप्रकाशने निषिध्य निखिलोपाधीन् नेति नेतीति वाक्यतः विद्यादैक्यं महावाक्यैः जीवात्मपरमात्मनोः. In this verse, Shankaracharya points out that Atma need not depend on any outside thing for its illumination. Atma or consciousness need not depend upon any external factor to illumine itself, because Atma independently shines. Atma independently, swatantrena swayameva prakashaha. The prakasha swarupam, ஆத்மானுடைய ஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசம். எந்த பொருளுடைய எதிர்பார்ப்பு இல்லாமலே தானாகவே பிரகாசிக்கும். நமக்கு இந்த வார்த்தை சொன்ன உடனே பிரகாசிக்கும் சொன்ன உடனே 1000 வாட் பல்ப 2000 வாட் பல்ப உடனே சம்சயம் வந்துடும். ஷைனிங் என்ன அப்படி எடுத்துக்க கூடாது. இந்த பிரகாசம் மாதிரி ஷைனிங் we should not take. பிரகாசம் என்ன ஞானம் ಅನ್ನது பிரகாசம். இங்க தெரியறது, தெரிஞ்சுக்கிறது, அதுதான் ஞானம். அந்த ஞானமே பிரகாசம் அது சொல்லிருக்காங்க. ஏன் இந்த ஞானம் தெரியறது விஷயம் ஞானம் ஏன் பிரகாசம் சொல்லிருக்கா? எது கம்பேரிசன் பண்ணிருக்கான்? பிரகாசம் சொல்றேன், இந்த பிரகாசம் கிடையாதுன்னு சொல்றேன், சொல்ல ஞானம் சொல்றேன். அப்ப இது பிரகாசம் ஏன் சொல்லணும்னா, இல்யூமினேஷன் பிரகாசம் என்ன பண்றது? பிரகாசம் எப்பவுமே பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு உதவியா இருக்கு. எல்லா பிரகாசமே தமிழ்ல எடுக்க போலாம் கிளாஸ். The light illumination helps to know the objects. ஞானம், இந்த பொருள் இங்க இருக்கு, அந்த பொருள் இங்க இருக்கு நமக்கு தெரியறது அந்த லைட் மூலமா, பிரகாசம் மூலமா. அதுக்குதான் அது பிரகாசம் பேரு. அந்த லைட் எந்த ஜாப் பண்றதோ, எந்த வேலை பண்றதோ அதே வேலை ஆத்மா பண்றது. Same job Atma is doing. Because of Atma only things are known, objects are known. Since the Atma also for doing the same job of light as though it is Prakasham. சும்மா ஃபிகரேட்டிவ்லி சொல்லி வச்சிருக்கோம். இப்போ புரியுறதா? ஆத்மா ஜோதி பிரகாஷன்னு ஏன் சொல்லியிருக்கான்னு இனிமேல் சந்தேகம் வராது இல்லையோ? மறந்துட்டான்னு வந்துடும், திருப்பி நான் திருப்பி ஞாபகப்படுத்தணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் 29th verseல ஸ்வபோதே ந அந்நிய போத இச்சா போத ரூபத்தைய ஆத்மனஹ. அந்த போத ரூபம்னா ஞான ரூபம் அர்த்தம். அது ஸ்வயம் ஞான ரூபம். ந தீபஸ்ய அந்நிய தீப இச்சா. எப்படி என்ன உனக்கு இது புரியலையோ? சரி, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம்பிள். ஜஸ்ட் as the one light doesn't need another light to show its existence. ஒரு தீபத்துக்கு இன்னொரு தீபம் தேவை அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு தீபமே தானாவே பிரகாசிக்கிறது. ஸோ அந்நிய தீபம், அதர் தீபம், அதர் லைட் எதுக்காக தேவையோ?
தேவையில்லை. சரி, இது நல்லா இருக்கு, எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு, இந்த ஆத்மா பிரகாஷம் சொல்றேன், இது ப்ராக்டிக்கலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுதான் வேதாந்தம், இங்கதான் அப்ளிகேஷன். இப்ப இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற மீனிங் எப்படி நம்ம ஹவு டு இன்டர்பிரேட் இன்டு அவர் புத்தி. லைட்டன் சொல்றாரு, பிரகாஷன் சொல்றாரு, ஆத்மா பிரகாஷம் நல்லா இருக்கு. என்ன எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன நான் ஐ ஆம், நான் இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற இன்னொரு ஆள் தேவை அவசியம் இல்லை. யாரோ நீ இருக்கப்பா எனக்கு சொல்லணுமா? அவசியம் இல்லை. நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறதே. இதுதான் அப்ளிகேஷன். புரியுறதா? திஸ் இஸ் கால்ட் ட்ரெடிஷன். எக்ஸாம்பிள் ஸ்லோகம் மீனிங் சொல்லிட்டு போனா நமக்கு மோட்சம் வராது. இப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணணும். இந்த ஸ்லோகம் எதுக்காகன்னா ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஸ்லோகம்லாம் எப்படி சொல்லிருக்கியோ அதே மாதிரி இப்போ ஐ ஆம் த இல்லுமினேட்டர் of everything, but at the same time I need not be illuminated by anything. இதையும் இன்னும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இருக்கு. அதே இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு யதார்த்தமா பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணும்னா, நான் இருக்கேன்னு no one can come and tell you are there, not necessary at all. So this is called swabodha. நான் இருக்கேன் என்னது ஸ்வப்பிரகாசம். No one of us doubt our existence, but every one of us doubt other persons இருக்கானா இல்லையா. நீ இருக்கப்பா இருக்கா இல்லையானது அதர் பர்சன் பத்தி டவுட் வருமே தவிர நம்ம பத்தி நமக்கு டவுட் வராது. அந்த நம்ம பத்தி நமக்கு டவுட் வராதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது எல்லாமே டீச்சிங். இது படிச்சதுக்கு அப்புறம், இது எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் இது புரிஞ்சுக்கணும். ஸோ ஐ ஆம் the consciousness self evident, no one can come and tell me I am there. அந்த மாதிரி ஒரு நெசசிட்டியே கிடையாது, அவசியமே இல்லை. ஏதாவது மென்டல் ப்ராப்ளம் இருந்தா தவிர அதர்வைஸ் நாட் நெசசரி. நார்மல் ஹெல்தி பீயிங்க்கு அவசியமே கிடையாது. புரியுறது அந்த ஸ்லோகம்? இப்போ இஸ் இட் கிளியர்? என்ன வெரி சிம்பிள். நோ இப்போ எனக்கு என்னமோ கொஞ்சம் இன்னும் புரியுறதோ இல்லையான்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. புரியுறது, உங்களுக்கு புரியுறது. ஸ்டில் எனக்கு அது இன்னும் பத்தி சொல்லணும்னு ஒரு ஆசையா இருக்கு. நம்ம பாக்குறேன். ஸோ நம்ம வீட்டுல ஹவுஸ்களோட யூ ஆர் தேர் ஆர் நாட், வி நெவர் கோ அண்ட் ஆஸ்க் எனி பர்சன் ப்ளீஸ் டெல் மீ ஐ ஆம் தேர் ஆர் நாட். யூ நெவர் ஆஸ்க் யுவர் ஹஸ்பண்ட் மை டியர் ஹனி யூ டெல் மீ ஐ ஆம் தேர் ஆர் நாட். அந்த மாதிரி சம்சயமே வராது. ஏன்னா ஐ ஆம் செல்ஃப் எவிடென்ட் டு மை செல்ஃப். இதுதான் வேதாந்தம். புரியுறதா? இதுதான் வேதாந்தம். ஸோ ஐ ஆம் செல்ஃப் எவிடென்ட் டு மை செல்ஃப். நோ ஒன் இஸ் ரிக்வயர்ட் டு ப்ரூவ் மை எக்ஸிஸ்டன்ஸ். நோ ஒன் இஸ் ரிக்வயர்ட் டு ப்ரூவ் மை எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ ஐ ஆம் செல்ஃப் ப்ரூவபிள். I am self-provable. I am available all the time to myself. So now that means what? Swaprakasham. This is Swaprakasham. புரியுறதா? புரியுறதா நினைக்கிறேன். புரியும். Similarly இந்த 13th ஸ்லோகா இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா சங்கராச்சாரியர் க்ளூ சொல்றாரு. How to understand this I am Brahman, I am Brahman. ஒரே you are go on telling Swamini how to understand. இப்போ சங்கராச்சாரிய சேஸ் நிகிலோபாதீன் நிஷித்யா. இதுக்கு வழி என்னன்னா ஒரே வழி. நிகில உபாதீன். நிகில மீன்ஸ் ஆல் கண்டிஷனிங்ஸ், ஆல் லிமிட்டிங் அட்ஜங்க்ட்ஸ். திஸ் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அண்ட் ஆல் வைஃப்ஹுட், ஹஸ்பண்ட்ஹுட், டாட்டர்ஹுட், these are all limitations. How they are limitations? I am a wife means I am not a father in artham. I am a wife means I am not a sister in artham. அந்த ரோல் பண்ணும்போது it is negating the other role. Upadhi is that which limits always the person. I am short in artham. I am tall. I am not tall in artham. I am fat in artham. I am not lean in artham. Any characteristic, any guna limits the other, opposite one. Clear? So the upadhi is that which limits the person. That which limits the
individual. So all upadhis, these limitations should go away from the mind. Adha upadhin, nikhila upadhin, all conditionings we have to nishidhya, having given up. How you should given up? That is, there is a method, there is a process. You should not do, I will negate all my sthula shariram, sukshma shariram, karana shariram. How you negate? How do you know? What is the procedure? What is the method? Just like you can negate, shastra base is required. That's why Shankaracharya says neti neti iti vakyataha. By the word of, sentence of, vakya means sentence, vakyataha means by that sentence, from that sentence. What is that? Neti, na iti, na iti, not this, not this. What not this, not this? Not this, this body I am not, this mind I am not, this intellect I am not, this house is not mine. In a body and in the house, once I negate the body, automatically this is also, house is also going in that. So therefore sarva nikhilopadin, not this, like that statement, vakyataha nishidhya. Having negated this, neti neti iti, this comes in the Brihadaranyaka Upanishad. Neti neti neti. Very interesting, sweet word, neti. I like this word. Not this, not this, not this. சொன்னதுக்கு என்ன பண்ணணும்? So Jivatma, I remain the negator. The negator will remain. இல்லையோ? யோசிச்சு பாருங்க. You think over. Neti means this is not. I am not the clip. தெரியுறதே? I am not the clip. Clip வேற, நான் வேற. Desk வேற, நான் வேற. தெரியுறதே? Mic வேற, நான் வேற. Book வேற, நான் வேற. தெரியுறதே? இதெல்லாம் தெரியுறது சுவாமினே. கொஞ்சம் ஃபர்தர் ஸ்டெப், பாடி வேற, நான் வேற. அதுதான் கஷ்டம். அதுக்கு என்ன சொன்னா, எது எது நம்ம பார்க்கறோமோ புரிஞ்சுக்கிறோமோ அது நான் இல்லைன்னு. அதுதானே கிளிப் இஸ் மைன், பட் ஐ ஆம் நாட் கிளிப். எது எது பார்க்கறோமோ எது எது தெரிஞ்சுக்கிறோமோ அது தெரிஞ்சுக்கவன் வேற, தெரிஞ்சுக்கிற பொருள் வேற இல்லையோ. த நோவர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த நோன் ஆப்ஜெக்ட். So I am wearing the saree, that means saree is different from me. I am different. Similarly body, my body anu solrame thavara naan body anu solradhu illaye. Appo I am experiencing the body. I am the knower of the body. I am knower of the body. Appo enna artham? Body vere, naan vere. Enade manasu nanu enna thirudhu illayo. I am knowing my mind also. Mind ippadi irukke appadi irukke nu solromo illayo. I am experiencing mind, I am knowing my mind. That means what? The knower of the mind is different from the mind. இல்லையோ? இதேல அப்ளை பண்ணணுமா இல்லையா? So once I negate, I am the knower of the mind, அதனால mind different. I am knower of my intellect, I am different. அப்ப இந்த I am தனியா நிக்கிறதா இல்லையா? இந்த I am தான் ஜீவன். இந்த I am இருக்க இல்லையோ, எல்லாம் நெகேட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் தான் ஜீவன். இந்த ஜீவன் தான் டோட்டலா இருக்கிற ஐயாம் இருக்கு இல்லையோ, டோட்டலா இருக்கிற ஒரு ஐயாம் ஒரு ஒன் இண்டிவிஜுவல். அதே மாதிரி டோட்டலா எடுத்த இந்த ஐயாம் புட் இன் பரமாத்மா. டோட்டல் லெவல் ஐயாம் இஸ் ஹூ? பரமாத்மா. இது வேவ், அது ஓஷன். ஓஷன். ஸோ இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மயோகோ ஐக்கியம். ஐக்கியம்னா இப்படி எல்லாம் டிஸ்டன்ஸ் இருக்கு, டிராவல் பண்ணணுமா? ஒன்றும் கிடையாது. இவர் இங்கே இருப்பார், அவர் அங்கே இருப்பார். ஏன்னா இந்த அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் திருஷ்டி ஃப்ரம் வாட் ஸ்டாண்ட் பாயிண்ட்? பாடி ஸ்டாண்ட் பாயிண்ட், சமஷ்டி வெஸ்டி ஸ்டாண்ட் பாயிண்ட். அங்கே அப்படியே இருக்க, இங்கே இப்படி இருக்கா. இப்போ ரிமூவ் த பாடி, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் ரிமூவ் பண்ண என்ன ஆகும்? அவரே இவர், இவரே அவரும் கூட சொல்ல அவசியம் கிடையாது. இருக்கிறது ஆத்மாதான். அப்போ இந்த ஐக்கியமும் ஜாயினிங் எல்லாம் இருக்க கிடையவே கிடையாது. புரியுறதோ? எனக்கு புரியுறது, எனக்கு ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஸோ அதனால இந்த ஐக்கியம் சொல்றாங்களே இல்லையோ, ஜீவாத்மா பரமாத்மலோ
ஐக்கியமாகணும். இந்த கான்செப்ட் எல்லாம் போகணும் மனசுல இருந்து. நம்ம படிக்கும் போது பாருங்க, இங்கேயே இருக்க ஜீவாத்ம பரமாத்மனோஹோ ஐக்கியம். இந்த ஐக்கியம் வார்த்தை மிஸ் இன்டர்பிரேட் லைக் எனிதிங். ஒரே வார்த்தை, அது சரியா புரிஞ்சுக்கலன்னு. தட்ஸ் வாட் ஐ செட். இந்த ஐக்கியம் ஜீவாத்மா போய் பரமாத்மா ஆக அவசியம் கிடையாது. ஏன்னா ஆத்மா ஆல் பர்வேடிங். ஆத்மா ஆல் பர்வேடிங், எவ்ரிவேர் இஸ் தேர். பட் வாட் டு யூ மீன் பை ஐக்கியம்? ஐக்கியம் ஒன்னு ஆகிறது. இந்த ஒன்னு ஆகிறதுன்னு சொல்லியிருக்காங்களே, பட் அதுக்காக ஏதாவது பண்ணணுமே. சொல்லணும், ஒன்னும் பண்ண வேண்டாம். ஐக்கியம் சொல்லுவான், ஃபிகரேட்டிவ்லி சொல்லுவான். அப்படிதான் ஐக்கியம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த சரீரம் நானும் இல்லை, இந்த சமஷ்டி சரீரம் பரமாத்மாவும் ஆத்மா சரீரம் இல்லை, அவரு ஆத்மா. இந்த ஆத்மா எல்லா இடத்துல இருக்கிறது ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிறது தான் ஐக்கியம். இது புரிஞ்சுக்கிறது தான் ஐக்கிய ஞானம். பிசிக்கலா ஐக்கியம் ஆகிறது ஒண்ணும் கிடையாது. இந்த ஐக்கிய ஞானம், இந்த புரிஞ்சுக்கிறது ஐக்கியம் ஞானம். அந்த ஞானம் தான் மோட்சம். Therefore, என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ இது எப்படி தெரியறது? மகா வாக்கியம் மூலமா தெரியறது. ஜீவாத்ம பரமாத்மனோஹோ ஐக்கியம் வித்யாத். வித்யாத் சொன்னார். ஐக்கியம் சொல்லி என்ன சொன்னாரு? வித்யாத், ஞானம் சொன்னாரு. அதுக்கு உதாரணம் என்ன சொன்னா? wave after understanding I am water, it need not struggle to merge in the ocean. புரியுதுனா? Once the wave understands I am water, I am not limited by this shape, form, this time, space and all. எப்படி இருந்தாலும் கூட நான் வாட்டர் தான். once wave understand, is it necessary wave has to merge in the ocean? Tell me. Is it not necessary? There is no aikyam at all. What is the aikyam? Wave understands I am ever water. I was water, now also I am water, I am ever will be water. என்ன தகராறு? அதுல ப்ராப்ளமே இல்லை வேவுக்கு. புரியுறதா? அதுதான் ஐக்கிய பாவனை. ஞானம் அதுதான். இது புரிஞ்சுக்காமலே மோட்சம் சொன்ன உடனே ஐக்கியமாயி அங்க போய் கலந்து, அவர் கூட கலந்து என்னமோ கலந்து இதெல்லாம் சொல்லி சொல்லி நமக்கு டிகேட்ஸ் ஜென்மாஸ் we are wasting. என்ன புத்தி வேலை பண்ணாது, அதுக்கு தான் வேஸ்டிங். யார் யாருக்கு புத்தி நல்ல வேலை பண்ணுமோ சூக்ஷ்மமா, அவங்களுக்கு இங்கேயே ஞானம் வந்துடும். என்ன ஞானம்? ஆனந்தம். ஞானம் மீன்ஸ் ஆனந்தம் வந்துடும். அந்த மகா வாக்கியம்ஸ் மகா வாக்கியன்னு சொன்னாரு. ஏதோ வாக்கியம் எடுத்துக்கூடாது, நிறைய வாக்கியங்கள் இருக்கு. இதுல நிறைய வாக்கியங்கள் இருக்கு. எல்லா புக்ஸ்ல வாக்கியம்ஸ் இருக்கா? many Puranas are there, many all scriptures, religious books there are vakyams. But alla vakyam won't give jnanam. Mahavakyaihi eva, mahavakyaihi vidyat. Know through the great statements. What are the mahavakyam? The 4 vakyams. Rigvedam, one veda, one vakyam will take for a sample. There are lot of mahavakyams. பிரஜானம் பிரம்மா. ஸோ ருக்வேதம்ல சொல்லியிருக்கேன். இது ஒரு மகா வாக்கியம். யூ டேக் தட் மகா வாக்கிய அண்ட் கெட் நாலேஜ். டேக் தட் மகா வாக்கிய கெட் நாலேஜ்னா அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டடி. ஒரு மகா வாக்கியம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது 15 வருஷம் ஆகும். என்ன சுவாமி பிரஜானம் பிரம்ம இந்த சின்ன ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஊசி மிளகான்னு சின்னதாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் மகா வாக்கியம் அப்படிதான், ஊசி மிளகா மாதிரி சின்னது இப்படிதான் இருக்கும். பிரஜானம் பிரம்மா ருக்வேதம்ல சொல்லியிருக்க ஒரு மகா வாக்கியம், சாம்பிள் வாக்கியம். அதுல எவ்வளவு மீனிங் இருக்கு தெரியுமா? அந்த மீனிங், அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் அண்ட் கெட்டிங் assimilating that to imbibe into my personality 15 years minimum. Don't worry, okay? 15 years 15 years 15 days மாதிரி ஆயிடும், அவ்வளவுதான், சீக்கிரம் ஆயிடும். ஸோ அகம் பிரம்மாஸ்மி. அதுக்கப்புறம் யஜுர்வேதம்ல ஒரு மகா வாக்கியம், அகம் பிரம்மா அஸ்மி, ஐ ஆம் தட் பிரம்மன். தென் அதர்வண வேதா, சாம வேதத்துல ஒரு மகா வாக்கியம், ஒரு வேதாనికి ஒரு சாம்பிள், தத்துவமசி சாம வேதத்துக்கு. தென் அதர்வண வேதல அயமாத்மா பிரம்மா. ஸோ தீஸ் 4 மகா வாக்கியம்ஸ், very powerful maha vakyams. These maha vakyams helps us to understand. Once you study the shastra, the guru uses these maha vakyams, unfold the maha vakyams,
then you'll get jnanam. That is what here Shankaracharya says. In this manner you have to understand. In this manner you have to understand that Jivatma Paramatma Aikya Jnanam. Next shloka we will read. Avidyakam shariradi Drishyam budbudavaksharam Etadvilakshanam vidyat Aham brahmeti nirmalam. Now the clue. What Mahavakya here? Shankaracharya taking Aham Brahmasmi Mahavakya. Aham Brahmasmi, which Veda? Yajurveda. That Mahavakya is taking, just telling how to negate, how to understand through Mahavakya. Avidyakam shariradi drishyam budbudavaksharam. Avidyakam means that which is came out of avidya. Avidyakam avidyatinal vandadi avidyakam. Edi avidya moolama vandadu. Avidya na ignorance, ajnanam. And ajnanam moolama edi vandadu adellame you have to give up. What are all came because of avidya? Shariradi. In the body complex, mind complex. நான் இந்த சரீரம் அந்த பாவனை ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பற்று, சரீரம் பற்றி, இந்த உடம்பு பற்றி பற்று, அப்புறம் ரிலேஷன்ஸ் சம்பந்தம். யாராரு இந்த உடம்புக்காக யாராரு நல்லது நமக்கு சௌகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றி நமக்கு ரிலேஷன் சம்பந்தம் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு மனசுக்கு யாராரு சம்பந்தம், மனசுக்கு சம்பந்தமான சந்தோஷம் கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றி நமக்கு சம்பந்தம். எனக்கு சந்தோஷம் கொடுக்கலன்னா அவ்வளோதான் இல்லையோ. ஸோ to keep this body comfortable, to keep my mind shanti comfortable, I seek the people relation all the time. I seek the objects also all the time. So இதெல்லாம் அவித்யத்தினால இந்த சரீரம் நான் நினைச்சு, இந்த சரீரம் தான் நான். ஸோ இந்த சரீரம் சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அதுக்காக ஹஸ்பண்ட், சில்ட்ரன், சர்வெண்ட் இல்லையோ. ஸோ இவங்கெல்லாம் இருந்த நான் இந்த சரீரம் இல்லையோ, அதனால சரீரம் சந்தோஷமா இருக்கும், நான் சந்தோஷம் நினைக்கிறா. ஏன் வந்தது? இது எல்லாமே அவித்யத்தினால வந்தது. சரீர பாவனை, ஸ்தூல சரீர பாவனை, சூக்ஷ்ம சரீர பாவனை, மனசு. இந்த மனசு நிம்மதியா இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது, சும்மா சொன்ன, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, கல்யாணம் ஆனா மனசு நிம்மதி போயிடும் இப்பதான் தெரிஞ்சது. ஜோக்கு. ஓகே. ஸோ மனசு நிம்மதிக்காக, சந்தோஷத்துக்காக, இது அவித்யா தானே. இப்ப நிஜமா சந்தோஷம் வந்த கல்யாணம் பண்ணா சந்தோஷம் வரணும். இருக்கிற சந்தோஷம் போயிடுதே. சரி, ஹஸ்பண்ட் நல்லா இருக்காருன்னு நினைச்சா மாமியார் சரியா இல்லையே. கல்யாணம் பண்ணிட்டா ஹஸ்பண்ட் நல்லா வருவான், நல்லா பார்த்துருப்பான், சந்தோஷம் வரும், மனசுக்கு நிம்மதி வரும், ஒரு சாந்தி அமைதி கடி. கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டான், ஏதோ புண்ணிய வசமா அவன் நல்லவன் தான். சரி, அந்த மாமியார் நல்லா இருக்கலாம் இல்லையோ, ஆமா ஏதோ ஒரு தகராறு. ஸோ இப்போ ஹஸ்பண்ட்னால சாந்தம் வந்தது, மாமியார்னால சாந்தம் போயிடுச்சு. என்ன பண்றது? யூ கேனாட் கிவ் அப் மாமியார். ஒன்ஸ் யூ ஹாவ் taken that shanti through the husband, you have to take ashanti through மாமியார் also. ஏன் சொல்ல முடியாது, எனக்கு சாந்தி தான் வேணும், ஹஸ்பண்ட் தான் வேணும், மாமியார் அசாந்தி வேண்டாம் சொல்ல முடியுமோ? முடியாது. இதெல்லாம் அவித்யா தானே, நம்ம பண்ண வேலை தானே இதெல்லாமே நினைச்சு. அதே மாதிரி நிறைய பொருள் அது வாங்கி இது வாங்கி அது வச்சு இது வச்சு சந்தோஷமா இருக்கும் நினைச்சு, அதுக்கப்புறம் தலைவலி. அது வாங்கினதுக்கு அப்புறம் அதை பத்தி பார்த்துட்டே இருக்க வேண்டியது இருக்கு. சோ மெனி ப்ராப்ளம்ஸ், விட முடியாது, வச்சுக்க முடியாது. என்னமா ப்ராப்ளம் பாருங்க. இந்த மாதிரி லைஃப்ல எத்தனவோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம். த்ரூ ஒன் பர்சன் அதர் நமக்கு ஏதோ ஒரு தகராறு வந்துட்டே இருக்கு. ஸோ எதனாலன்னா இந்த சரீரம் சுகமா இருக்கணும், மனசு சுகமா இருக்கணும்னு நினைச்சு நம்ம இதெல்லாம் பண்றோம்.
இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சரீரம் மூலமாகவும் மனசு மூலமாகவும் அதர் பீப்புளாகவும் நமக்கு சந்தோஷம் வராது தெரிஞ்சுக்கணும். இது ஏன் வந்தது? முதటి భావన అవిద్య మూలமா வந்தது. ఆవిద్యకం శరీరాది దృశ్యం, దృశ్య ప్రపంచం. వాట్ ఎవర్ యు ఆర్ సీయింగ్, you are seeing all, whatever you are seeing. You are seeing your body, you are seeing your mind, you are seeing your painful joints, you are feeling your painful joints. வயசு வர 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 எவ்வளவு கஷ்டமோ பாருங்க, ரொம்ப கஷ்டம். அப்போதான் ரியல் லைஃபே தெரியும். ஸோ ஆல் these are comes under திருஷ்யம், body etc. திருஷ்யம் all are perceived objects. திருஷ்யம் means a perceived object. தெரியறது கண்ணு முன்னால, இது தெரியறது கண்ணு முன்னால. ஏன் தெரியல? நல்லா தெரியறதே. மனசு கஷ்ட சுக துக்கம் எல்லாம் தெரியறது, எனக்கு உடம்புடைய கஷ்ட சுகம் எல்லாம் தெரியறது. இதுக்கு மூலமா வந்த ரிலேஷன்ஸ், ஆவித்யக மூலமா வந்த ரிலேஷன்ஸ், அவங்களோட கஷ்ட சுகம் கூட எனக்கு தெரியறது. அது மூலமா எக்ஸ்ட்ரா கஷ்ட சுகம் எனக்கு இருக்கிற ஒலி வேற. பிகாஸ் ரிலேஷன்ஷிப், டாட்டரோ சன்னோ ஏதாவது ரிலேஷன் வேண்டா அவங்கள மூலமா வந்த கஷ்டம் அதையும் இருக்கு எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் திருஷ்யம், பர்சீவ்டு ஆப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் எப்படின்னா க்ஷரம்னா டெம்பரரி, க்ஷரம்னா நஷ்யத்தை, கொஞ்ச நாளுக்கு போக வேண்டியதுதான். சரீரமும் போயிடும், இந்த மனசும் மாறிண்டே இருக்கு. ஸோ ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் வாட் எவர் ஐ எம் சீயிங் ஆல்சோ வில் டிஸப்பியர். எத்தனை பொருள் வாங்கிட்டா நம்ம, எத்தனை பொருள் நம்ம கண்ணு முன்னாடி போயிடுது. ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஹவு மெனி திங்ஸ் யூ ஹவ் யூஸ்டு, ஆர் தே வித் யூ நவ்? ஏதாவது பொருள் ஒன்று கேட்டு இருக்க, தப்பி தவிர ஏதாவது இருந்தால் ஷேப்பே இருக்காது. அதுக்கு இருக்கிறதே கஷ்டம். ஃபர்ஸ்ட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி பொருள் யூஸ் பண்ணது என்ன இருக்கு நம்ம கிட்ட? ஞாபகமே இருக்காது. எங்கே ஞாபகம் இருக்கும்? அதே மாதிரி இப்போ யூஸ் பண்றதெல்லாம் போயிடும் ஆப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி இந்த சரீரமும் போயிடும். சரீரம் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் சின்ன வயசுல இருந்து, ஒரு நாளுக்கு போறது. எனி ஹவ் நாட் ஓன்லி திஸ் பாடி, whom I am thinking are close related to me, love and dear and near and சொல்றோம். நம்ம கண்ணு முன்னாடி பர்மனெண்டாக தூரம் ஆகிறோம், இல்லைன்னா டெம்பரரி ஆக எப்ராடுக்கு போயிடுறான். அப்போ துக்கம் தானே, they are away from us. ஸோ துக்கம் வருது. ஸோ ஆல் திஸ் திருஷ்ய வஸ்து வாட் எவர் ஐ எம் சீயிங் க்ஷரம், தே ஆர் டெம்பரரி. இது மனசுல ஞாபகம் இருக்கணும் எப்பவுமே. க்ஷரம் என்ன நஷ்யத்தை, பெரிஷபிள். எப்படி என்ன, ஹவு தே ஆர் பெரிஷபிள்? புத்புதவத், லைக் ஏ பபிள். இந்த டிராப் தண்ணி போகும்போது பபிள்ஸ் வரும் இல்லையோ, பபிள்ஸ் பார்த்தோம் எப்போ? அது நம்ம பார்க்க முன்னாடியே தண்ணி இப்படி போயிட்டே இருக்கேன். மழை வந்தா தானே பபிள்ஸ் பார்க்கறதுக்கு. மழை வந்து நல்ல பபிள்ஸ் பார்க்கலாம். மழை வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருந்துக்கு பாருங்க, இந்த பபிள்ஸ் இப்படி 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 டக்குன்னு வந்துடும். அப்படி போகும்போது நம்ம கண்ணு முன்னாடியே இட் வில் கோ அவே. எவ்வளோ நேரம்னா க்ஷணம், செகண்ட்ஸ்ல போயிடும். நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே வந்துடும். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். உள்ள என்ன காளி, பபுளுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? பபுளுக்குள்ள என்ன இருக்கும்? காத்து. இதுக்குள்ள காத்து தான் இருக்கு. இந்த டிப்புன்னு போயிடும். ஆடுதான் பபுள் மாதிரி. இந்த உடம்பு ஒரு பபுள் தான். தோஸ் ரிலேஷன்ஸ் ஆட அதர் பபுள்ஸ், ஒரு பபுள் அதர் பபுள்ஸ் இல்லையா? எல்லாருமே நம்ம ஒரு பபுள். எல்லா பபுள்ஸ் ஃப்ளோட்டிங் இன் த காஸ்மாஸ், ஃப்ளோட்டிங் இன் த கான்ஷியஸ்னஸ். நாம என்ன பண்றோம்? இந்த கான்ஷியஸ்னஸ் விட்டுட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் எப்படி வருது தெரியுமா? எதனால வருது? தண்ணி மூலமா தான் வருது. அசல் சீக்கிரட் பாருங்க, தண்ணி இருந்ததுனாலதான் இந்த பபுள் எல்லாம் வருது. தண்ணி இல்லாமலே வர முடியாது. அதே மாதிரி பட் அந்த பபுள் வந்து க்ஷரந்தா. அதே மாதிரி இந்த கான்ஷியஸ் மூலமாதான் எல்லா பபுள்ஸ், ஆல் பாடிஸ் ஆர் கமிங். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எல்லாம் ஒன்று பபுள். இந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் அதெல்லாம் வர முடியாது. நம்ம என்ன பண்றோம்? இந்த கான்ஷியஸ்னஸ் விட்டுட்டு பபுள்ஸ் பிடிக்கிறோம். அந்த பபுள்ஸ் என்ன அட்ராக்ஷனா கலர்ஃபுல்லா இருக்கும். பார்த்தாலோ பபுள்ல என்ன கலர்ஸ், ப்ளூ கலர், ரெட் கலர் எல்லாமே பார்க்கலாம். அதுதானே பார்க்கறோம் இப்போ. மை ஸ்வீட், மை கியூட். என்ன கியூட், ஒரு பபுள் பிடிச்சு ஸ்வீட். எத்தனை நாள் என்ன, எத்தனை நாள் அவ்வளவுதான். ஈவன் ஐ வில் டெல் யூ, த பிக் இஃப் இட் இஸ் எ பேபி இட் இஸ் வெரி கியூட். பார்த்தாலோ அந்த பன்றி சின்ன பொண்ணு அந்த பேபியா இருக்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்கும். அது பெருசு ஆக 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 பார்க்கவே முடியாது, சகிக்க முடியாது. இவர் டாக் குட்டி
ரொம்ப கியூட்டா இருக்கும். என்ன குட்டி பார்த்தாலும் கியூட்டா தான் இருக்கும். இந்த கியூட் எல்லாம் என்ன ஆகணும் அப்புறம் சொல்லவே முடியாது. அது எனிதிங் அப் டு 16 years ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கவே சைக்க கஷ்டம். ஸோ இது எல்லாமே அந்த அட்ராக்ஷன் பபிள்ஸ் எல்லாமே அப்படிதான். இதுதான் சத்தியம், உண்மை புரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சு நமக்கு வியாமோகமே வராது, இந்த அவித்யா போயிடும். இது ஏன் வருதுன்னு அவித்யனால வருது. ஆவித்யகம் சரீராதி திருஷ்யம் புத்புதவத்து க்ஷரம். தெரிஞ்சுக்க வேண்டாமோ? இது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்லணும்? சரி, இது எல்லாமே புத்புதம். திஸ் இஸ் லைக் எ பபிள், பெரிஷபிள், டெம்பரரி, க்ஷணபங்குரம் சொல்லுவார். க்ஷணபங்குரம், இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஏமா பார்த்துட்டே இருக்கான், எனக்கு கண்ணு முன்னாலே இருக்கு, இன்னமும் எங்கே போயிட்டானே தெரியல అని சொல்லுவான். ஸோ க்ஷரம். therefore then who am I? If I am not this shariraadi drishyam which is budbudam ksharam, then I am different. etat vilakshanam vidyat. etat vilakshanam means separate from all these. etat means this sthula shariram, sukshma shariram, karana shariram and all other relations, all objects. From all this I am separate. Vilakshana means different, separate, distinct. Etad vilakshanam vidyat, understand, know. You should know all these are different from you, separate from you. And Guru சொல்றாரு. அப்ப நான் என்ன சொல்லணும்? ஆமா, நான் டிஃபரெண்ட் தான், நான் தனி. ஐ எம் நாட் திஸ் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இன்னும் கிடையாது. இது எல்லாமே நானே ஸ்தூல சரீரம் இல்லாத போது என்ன ஸ்தூல சரீரம், பையனும் பொண்ணும் இது எல்லாமே நிஜமா உண்மையான எக்ஸ்பீரியன்ஷியலி ரியல். பட் நிஜமா பார்த்தா அது மேட்டர் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு அன்பு எல்லாம் போயிடுமே, எங்கும் போகாது, அப்படியே இருக்கும். நிஜமான அன்பு வரும், ஆத்ம பிரேம வந்துடும். ஆத்ம பிரேம வந்துடும், ஒரு ஆனந்தமான பார்வை வந்துடும், ஒரு சந்தோஷமான சுகமான பார்வை வந்துடும். இன்னும் அவித்யா போயிடுமே, இதுதான் நிஜமான பார்வை, அது வரணும். ஸோ ஏதத் விலக்ஷணம் வித்யாத். தென் ஹூ ஆம் ஐ? அஹம் பிரம்மா இதி. ஐ am Brahman. I am not this Thula Sharira, I am not the gross body, I am not the subtle body, I am not the causal body, I am not anything else here. I am Brahman iti. Nirmalam. What is that? What type of Brahman? This Brahman? Nirmalam Brahma. Pure Brahman. அப்போ என்ன அர்த்தம்? முன்னாடி சொன்னதெல்லாம் இம்பியூர் தானே இல்லையோ? அகம் பிரம்மா இது நிர்மலம். பிரம்மா which is நிர்மலம், பியூர். தட் பியூர் ஐ ஆம் అని சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்? நான் பியூர் అని தானே அர்த்தம். அகம் பிரம்மா, நான் பிரம்மன். பிரம்மன் சுத்தம், பியூர். அப்போ I is equal to Brahman, Brahman is equal to pure. That means what? I am pure. I am Shuddha Buddha Mukta Swarupaha Atma. I am pure. Then I am pure, Atma pure means what? This Shariram is impure and then ardham. Indirectly you are telling. Sushma Shariram impure than impure and then ardham. Limitations, kurai, nimmadillavale povurde, ashanti, atrupti, idella ashuddha. Raga, dvesha, kama, krodha, படப்படப்பு, பொறாமை எல்லாமே எரிச்சல் வருது. சில பேருக்கு பீப்புள் பார்த்தாலே எரிச்சல், கோபம். ஏன்னா எங்கேயோ ஏதோ பாப்பம், தே லாஸ்ட் சம்திங் இன் த லைஃப், டிசப்பாயிண்டட் பை சம் பீப்புள், சீட்டட் பை சம் பீப்புள், ஏதோ ஒரு விதமாக பார்த்த உடனே யாருன்னு பார்த்தாலும் கண்டாலும் கூட ஒரு எரிச்சலும் ஒரு வருத்தம். ஹேட்டர் மேட்டர், ஹேட்டிங் த அதர் பீப்புள், கோபம். இவங்களெல்லாம் சீட் பண்ணுறான். இந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் லைக் திஸ். பீப்புள் நம்பவே கூடாது, யாரும் நம்பவே கூடாதுன்னு சொல்லுவான். இஃப் ஒன் பர்சன் சீட்ஸ் தெம் தே நெவர் பிலீவ் எனிபடி. அவ்வளோ அளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும், தாங்க முடியாது மனசுக்கு. அதனால தே நெவர் லுக் அட் த பீப்புள் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன். தட்ஸ் வை பீப்புள் யூ கேன் see in their eyes, no face, ஒரு ஆனந்தம், சந்தோஷம், ஒரு விசிடமே இருக்காது. எப்பவுமே ஏதோ somebody has அப்படியே உட்காடுவான். நேற்று ஒரு ப்ரோக்ராமுக்கு போனேன் நான். somewhere I went, they asked me to come and inaugurate. ஒரு lady is sitting, அந்த ஃபேஸ் பார்த்த பாவமாக இருந்தது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்,
அழகா இருக்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டா நல்ல அழகா பார்க்கறதுக்கு அழகா இருக்க, அந்த ஃபேஸ் பார்த்தா ஒரு சந்தோஷம், ஒரு ப்ளூமினஸ் கிடையவே கிடையாது. பாவமா இருந்தது, எனக்கு எவ்வளவு பாவமா இருந்தது அந்த ஃபேஸ் பார்த்தா. ஒரு கிளாமர் கானி, ஒரு சந்தோஷம் கானி, ஒரு சாம் கானி கிடையவே கிடையாது ஃபேஸ்ல. ஏன்னா எங்கேயோ வருத்தம் அந்த ஃபேஸ்ல தெரியுது, எங்கேயோ மனசுல இருக்கிற வருத்தம் அந்த ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சொல்ல முடியாமலே எப்படியோ வச்சுட்டு அப்படியே the face is the index of the mind ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் என்ன அஜ்ஞானத்தினால, இதெல்லாம் ஆவித்யகம் தானே. அந்த ஃபேஸ் பார்த்தாலே பாவம் எனக்கு, பிகாஸ் we can study the body language, உடனே தெரிஞ்சு போயிடும். பாவம் பிகாஸ் ஆஃப் ignorance. எப்படி சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ therefore அகம் பிரம்மா, அதுதான் நிர்மலம் சுத்தம்னு. அதுதான் மனசு ஆனந்தமா சந்தோஷமா திருப்தியா இருந்தா ஃபேஸ் கூட நல்ல பளபளன காந்தியா தேஜஸா இருக்கும். இல்லைன்னு என்ன ஆகும்னா அதே ஒரு மிரர் மாதிரி தானே, மிரர் மாதிரி தான் ஃபேஸ் இது மிரர் அப்படியே காமிக்கும். மனசுல எப்படி இருக்கோ அது தப்புன்னு காமிக்கும். வேண்டான்னு சொன்னாலும் புரிஞ்சு போயிடும், அது மறக்க முடியாது. கண்ணாடி முன்னாடி போய் நில்லு, என்னுடைய படம் அதுல தெரியக்கூடாது எப்படி இருக்கும். ஒரு 6 feet நல்ல ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி முன்னாடி ஸ்டாண்டிங், and I don't want to see my picture in that அண்ணா, அது எப்படி முடியும்? Once you are standing in front of the mirror without your knowledge, helplessly you have to see your form in that. அதே மாதிரி தான் இந்த மனசு கூட இந்த கண்ணாடி தான், உடனே it reflects on the face. வேணா நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணி கவர் பண்ணாலும் நினைச்சா கூட இம்பாசிபிள், அது முடியாது. ஏன்னா பாடிக்கு மைண்டுக்கு அவ்வளவு கனெக்ஷன் இருக்கு. தட்ஸ் வை சைக்காலஜிஸ்ட் எல்லாம் இதுதான் பண்ணுவான். என்ன தெரியுமா, இவங்க பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லுங்க, என்ன பாடி லாங்குவேஜ்? மனசு லாங்குவேஜ் தான் பாடி லாங்குவேஜ். மனசுக்கு தனி லாங்குவேஜ், பாடிக்கு தனி லாங்குவேஜ் கிடையாது. மனசு எப்படி இருக்குமோ என்ன பேசுறது அதுதான் மூமெண்ட்ஸ், பாடி கண்ணு எல்லாம் காது கை எல்லாமே பண்ணும். அந்த பாவனை தெரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு தான் நிர்மலம்னா அதுதான். இங்கே நிர்மலம்னா இதை டிட்டர்ஜென்ட் போட்டு சுத்தமா இருக்க பளபளன்னு அப்படியெல்லாம் நினைக்காதுங்க. ராக துவேஷம் இல்லாமலே, கோபம் தாபம் இதெல்லாம் இல்லாமலே நிம்மதியா ஒரு சந்தோஷமான ஒரு திருப்தியான நிலைமை இருக்கிறது தான் நிர்மலம். அது எங்க இருக்குன்னா அது பிரம்மன் தான், அது ஆத்மாதான். அந்த பிரம்மன் ஆத்மா யாரு? நானே தான். அப்போ நான் இவ்வளவு சுத்தமான நிர்மலமான ஆத்மா ஆயிட்டா, even though I am pure Atma, but what am I thinking? சோர்ந்து போயிருக்கேனே, கஷ்டப்பட்டு இருக்கேனே, ஒரே சோகமா இருக்கேனே, என்னமா இது? What a lot this is it not a tragedy? Because I have missed my nature, I have mistaken my nature. அதுதான் அகம் பிரம்மா, அகம் பிரம்மா. இது சொல்லி பழகு. That is why நிர்வாண ஷட்கம் நிதித்தியாசன ஸ்லோகா மனோ புத்தி அகங்கார சித்தானி நாஹம் சொல்லணும், அடிக்கடி சொல்லணும். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. ஃபேக் இட் அண்ட் மேக் இட்னு சொல்லுவாங்க இல்லையா, 100 times பொய் தான், ஆனாலும் சொல்லுங்க. என்ன ஆசையா இருக்க அந்த சுத்த பிரம்மன் நானு தெரிஞ்சுக்கணும், அந்த ஞானம் வரணும். சொன்ன ஒரு நாளுக்கு நானும் பிரம்மனேன்னு ஞானம் வந்துடும். அதுதான் சுத்தமன்னா நிர்மலமன்னா அதே அர்த்தம். புரியுறது? அது ஆனந்த ஸ்வரூபம், அது நிர்மல ஸ்வரூபம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுக்கு எவ்வளவு பண்ணினாலும் அசுத்தம் தான். அசுத்தத்துல ஃபர்ஸ்ட் இது கேடர். என்ன அசுத்தமான உடம்பு வச்சு மனசு சரீரம் எல்லாமே அப்படிதான். ஸோ தேர்ஃபோர் இன்டெலிஜென்ட் என்னன்னு அர்த்தம், இது கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதுங்க, மனசை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. ஃபாலிசிஃபை தேம். முயற்சி பண்ணிட்டே இருந்தேன்னா நீங்க லைஃப் வேஸ்ட், அவ்வளவுதான். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நெக்ஸ்ட் ஸ்லோகா 32. தேஹான்யத்வா நமே ஜன்மா ஜரா கார்ஷ்யலயாதயः शब्दादि विषयैः सङ्गः निरिन्द्रियतया न च निरिन्द्रिय
that is sango, it is there. Once you split, sangaha nu padikkanum. Okay, now Shankaracharya, now you have to supply corollary enna. Previous shloka aham brahma iti jnanam shravanam moolama you have got. Shravanam, first shravanam. After shravanam enna pannanom? Aha, Swamini says aham brahmasmi aham brahmasmi சொல்ல சொன்னா மனனம் பண்ணணும். திருப்பி 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 மனனம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்ரவண மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் வரும். ஸோ இப்போ மனனம் எப்படி பண்ணணும்? ஹவு டு டூ மனனம்? தேஹா தேஹ தேஹான் தேஹான்யத்வாத் தேஹ அன்யத்வாத் ने जन्म न. Since I am different from Deha, now I understood in the previous sloka, because my Swamini has taught me, bombarded into my mind. Ipo purinji pochi. Deha anyatvat. Anyatvat means since I am different from the body, மே ஜன்மனா, எனக்கு ஜன்ம கிடையாது. இப்போ ஜன்ம சரீரத்துக்கு தான். நான் சரீரமும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இந்த ஜன்மனது சரீரத்துக்கு தான். சின்ஸ் ஐ ஆம் நாட் த பாடி, இந்த பாடிக்கா சொன்ன ஜென்மா எனக்கு ஜென்மான்னு எப்படி ஆயிடும்? ஆக முடியாது. அப்ப நான் என்ன சொல்லணும்? நமே ஜென்மா, எனக்கு பர்த் கிடையாது. I don't have birth at all. Why? Because I am different from this body. Deha anyatvat name janma. Since I am different from the body, I don't have birth, but body has got birth and death. It is bound to come. Body vandachina போகணும். வரும்போதே ரிட்டன் டிக்கெட் கூட வாங்கிட்டு வரும் இல்லையா? டிக்கெட் டேட் தெரியாது, அவ்வளவுதான். டிக்கெட் வாங்கிட்டவன்னு தெரியும். நல்லா இருக்கு இந்த மாதிரி பேச்சு, சந்தோஷமா இருக்கு. நாட் ஆல் பீப்புள், நாட் ஃபார் அதர் பீப்புள், ஃபார் ஆல் ஆஃப் யூ, யூ லைக் இட் நவ். ஸோ நம்ம எல்லாம் வரும்போது ரிட்டன் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். பட் யமதர்மராஜ் என்ன பண்ணுவாரு? டேட் போட மாட்டாரு. டேட் மாத்திரம் அங்கே தெரியாத கண்ணுக்கு அது ஏதோ சம் பெயிண்ட் அடிச்சுட்டாரு, அவ்வளவுதான். எங்க போறோம் இதெல்லாம் கூட தெரியாது எனக்கு. போறோம் அவ்வளவுதான். பிளாங்க் டிக்கெட், அதுதான் பிளாங்க் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த டேட்டுக்கு வந்து அவர் போடுவார் டேட், அவ்வளவுதான். ஸோ ரிட்டன் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். ஸோ தேஹாத், இப்போ அந்த ரிட்டன் டிக்கெட் வாங்கின பாடி நான் இல்லைன்னு சொல்லணும். எந்த பாடி ரிட்டன் டிக்கெட் வாங்கிட்டு வந்ததோ அந்த பாடி நான் இல்லை. அந்த ரிட்டன் டிக்கெட் டேட் எப்பன்னா எனக்கு என்ன, எப்போ போனா எனக்கு என்ன, அது போனாலும் என்ன போகலான்னா என்ன, எப்படி இருந்தா எனக்கு என்ன, ஏன்னா நான் இல்லையே. தேஹான்யத்வாத் நமே ஜன்மா. ஒன்ஸ் ஐ ஹாவ் நோ ஜன்மா, ஜரா அபி நமே. ஜரா ஆல்சோ இஸ் நாட் தேர். பாடி இருந்ததானே ஓல்ட் ஏஜ். ஸோ எனக்கு ஜென்ம கிடையாது, ஓல்ட் ஏஜும் கிடையாது. ஜரான்னா old age. So the body only has got old age. Since I am not the body, I have no janma, birth and old age. சரி, old age இல்லையா? கார்ஷ்யம் கிருஷிக்கிற பாவம். கிருஷிக்கிறதுனா பாடி பிகமிங் ரொம்ப லூஸா ஆகுது, டீகேயிங் அன்னమాట. கிருஷத்துவம்னா ரெடியூசிங் இட்ஸ் ஃபேக்கல்டி, சுருங்கி போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிருஷிக்கிறது. அதே பாருங்க, எல்லாமே ஓல்டேஜ் வர 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 பாடி அப்படியே கிருஷிக்கும். சரி, அதெல்லாம் இருக்கோ? ஓல்டேஜ் கிடையாது, டெத் பர்த் கிடையாது, இந்த கிருஷிக்கிற பாவம் இருக்குன்னு அதையும் கிடையாது. ஏன்னா ஜென்மம் இருந்தாதான் அது நடக்கும், ஓல்டேஜ் இருந்தாதான் அது ஆகும். எனக்கு ஓல்டேஜ் இல்லை, ஜென்மமும் இல்லை. அப்போ இந்த கார்ஷ்யத்துவம், கார்ஷ்யம் எப்படி வரும்? பெண்டிங் எல்லாமே வரும், லாட் ஆஃப். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம் இப்போ. That's why any old person is climbing in front of us will become restless. எனக்கு ஞாபகம் வருது, சொல்லணும்னு நினைச்சேன். When young person
35 or 25, 19-year-old person walking backside, old person 65, 70-year-old person walking in the front, climbing the stairs. பாப்பா அவர் முள்ளமாக ஏறுறாரு. இவனு பின்னாடி எவ்வளோ கோபம், எரிச்சல் அவர் மேலே, சீக்கிரம் போகணும்னு ஆசை எனக்கு. பட் திஸ் இஃப் ஹி இஸ் எ மெச்சூர் பர்சன், he understands, he enters into that body, understand the old age. If I am in that age, how am I? இந்த ஏஜ் எனக்கு கூட வரப்போறது, ஒந்திதான் ஆகும் ஒரு நாளைக்கு, நானும் கூட இப்படிதான் நடக்க போறேன். If this person can see himself in that person, எத்தனை பேர் பார்க்க முடியுது சொல்லுங்க? You yourself check. How many of us? இதுதான் பண்ணணும், சின்ன வயசுல இருந்து இது பண்ணணும். Anybody is suffering disease is there, நான் அதுல இருந்து பார்க்கணும். இந்த உடம்புக்கு வரலாம், இந்த ஓல்ட் ஏஜ் இந்த உடம்புக்கு வரலாம், டிசீஸ் வரலாம், எனி ப்ராப்ளம் எனிவேர் இன் த வேர்ல்ட் மே கம் டு திஸ் பாடி. இது தெரிஞ்ச உடனே டிட்டாச்சு. நமக்கு என்னென்ன நமக்கு வர வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, அதுதான் ப்ராப்ளம். அதுதான் முமுக்ஷுக்கு ஜிக்னாசுக்கு வைராகியம் இருக்கானுக்கு என்னன்னா, எல்லாருடைய கஷ்டம்ல தானா இருந்து பார்க்கறான், பார்த்ததுனாலதான் வைராக்கியமே வருது. இம்மெச்சூர் பீப்புள் என்ன பண்ணுவான்னா, நமக்கு இல்லை, நமக்கு வராது, நமக்கு இல்லை வராதுன்னு நினைக்கிறான். அதுதான் இம்மெச்சூரிட்டி. அதனால அவங்களுக்கு ஜென்மாஸ் இட் வில் டேக். மெச்சூர் பர்சன் என்னன்னா, சம்ஸ்காரம் பூர்வஜன்ம சம்ஸ்காரம் இருந்தா உடனே ஞானம் வரணும்னா எல்லாருடைய கஷ்டங்கள்ல நம்ம ஒன்னாகணும். இந்த சரீரம் இப்படிதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் மெச்சூரிட்டி. வாட் இஸ் மெச்சூரிட்டி? திஸ் இஸ் மெச்சூரிட்டி. ஸோ கார்ஷ்யம், தட் குஷிக்கிற பாவனை, குஷிச்சு போறது பாடி, அது கூட கிடையாது. Therefore, how can I say now I am young, I am able to run and fast, but you look at the person, 90-year-old person, you see how they are lying on the bed, how body is, முறுக்கு மாதிரி எப்படி ஆகுது பாருங்க. பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும், ஓ இப்படியா உடம்பு, ஓஹோ இது கூட அப்படிதானே, இது கூட அப்படி ஆக போறதே, புரிஞ்சுக்கணும். இதுதான் அனாலிசிஸ். இப்படி பண்ணணும், நிறைய பண்ணணும், கொஞ்ச நேரம் இல்லை, பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருந்தா சீக்கிரம் ஞானம் வந்துடும், அவ்வளவுதான். கார்ஷ்யம் லயாதயா. லயா மீன்ஸ் டிசல்யூஷன், டிசப்பியரிங், மரணம். லயா மீன்ஸ் மரணம். ஜென்ம இருந்ததானே மரணம். ஒரு பொருள் பிறந்தாச்சுன்னா அது போயிடும், அடைஞ்சு போயிடும் கொஞ்ச நாளுக்கு. இந்த உடம்புக்கு பிறப்பு இருக்கு, அதனால இறப்பு வேண்டும், வந்துடும் அது. அதனால இப்போ எனக்கு என்ன, I am not having janma, so I do not have laya also, marana also, so I am free. Then shabdadi vishayaihi sangaha nirindrataya na, because I don't have, body is not there. ஸ்தூல சரீரம் negated in 2 lines. ஸ்தூல சரீரத்துக்கு வர வேண்டிய ஜரா மரண ஜென்மா கார்ஷ்யம் லய எல்லாமே I am not having. Now Sukshma Shariram. This is second line and third line and fourth line. Shabdadi Vishayehi Sangaha. Okay, Sthula Shariram is not there. So I am not having birth, old age, death and all. Then I am Sukshma Shariramo. Anna, no, I am not even subtle body. Yena Sthula Shariram illamale Sukshma Shariram irukka mudiyadhu. Sukshma Shariram can function only when Sthula Shariram is there. Clear? Medium illamale it cannot function. Mind, intellect, அவங்களுக்கு ஒரு லோக்கஸ் வேணுமே. இந்திரியங்கள் இருக்கு, சப்த இந்திரியம் இருக்கு, சக்ஷுர் இந்திரியம் இருக்கு, அது இருக்கிற இடம் வேணும், கோலகம் வேணும். கோலகம் எல்லாம் ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரம்ல தான் இந்த இந்திரியம் இருக்க முடியும். ஸோ ஸ்தூல சரீரமே நான் இல்லைன்னு சொன்னேன், கோலக்கமே இல்லாத போது சூக்ஷ்ம சரீரம் எங்க போய் நிற்கும்? புரியுறதோ? ஸோ நிரிந்திரதையா, நிரிந்திரியதையா, பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் இந்திரியாஸ், how can I have anubhava of sense organs? How can I have? This body is having, because I am not this body, so birth, death, body only having, so these sense organs also belong to body only, not belong to me. I am nirindriyaha. The consciousness not having any indriyam, sense organ. But இந்த இந்திரியம் எல்லாம் எங்க இருக்கு? இந்த உடம்புல இருக்கு. இது திருஷ்யம்.
பெர்சியபிள் ஆப்ஜெக்ட் புத்புதம். பட் அது நான் நிர்மலமான அகம் பிரம்மாஸ்மி சாஸ்வதம் சனாதனம். ஸோ ஐ எம் நாட் கனெக்டட் டு எனி சென்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன் எனக்கு சென்ஸ் ஆர்கான்ஸே இல்லையே. சென்ஸ் ஆர்கான்ஸ் இருக்கிறதுக்கு சரி கோலகம் வேணுமே. கோலகம் எல்லாம் ஸ்தூல சரீரம்ல தான் இருக்கும். See the connection. ஸ்தூல சரீரம் is golakam, then in that sense organ, and the sense organs then objects. So in the objects ella shabdadi vishayaihi, to listen the sound you require ears, and the ears kulla shabda indriyam irukkanum, and the shabda indriyathukku pinnadi manas irukkanum. Idella sukshma shariram. So I have negated the golakam, sthula shariram. So sthula shariram, when I have negated this sukshma shariram, indriyas cannot function. Therefore indriyams are also I do not have. So where is the question of sangha? Where is the question of interaction with the body? Mari yare attachment in anubhavanna indriyas indriyasyardheshu. This they are contracting each other, that's all. Matter interacting, this matter interacting with the outer matter. புரியுறதோ? அந்த சப்த ஆப்ஜெக்ட்ஸ், சவுண்ட்ஸ், ஃபார்ம்ஸ், கலர்ஸ் எல்லாமே இந்த சென்ஸ் ஆர்கான்ஸ் உடம்புல இருக்கு. இன்டராக்டிங் த்ரூ த மைண்ட், த்ரூ த ஸ்தூல சரீரம் ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் பண்றது. பட் நான் சாட்சி ரூபமா பார்த்துட்டே இருக்கேன். நான் சாட்சி ரூபமா இந்த மனசு இந்திரிய மூலமா சரீரம் மூலமா விஷயம் பார்க்கறதே அனுபவிக்கிறது எல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். பார்ப்பவன் பார்க்கிற விஷயத்தை விட வேதமா இல்லையா? வேதம்தான். சினிமா பார்க்கிறோம், சினிமா நான் ஒன்னாக முடியுமா? முடியாது. சோ நான் பார்ப்பவன், பார்க்கிற விஷயம் எதிரில் இருக்கு, அது வேறே. அதே மாதிரிதான் இந்த உலகம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் எல்லாமே நான் பார்த்துட்டே இருக்கேன். இது 3D பிக்சர். வேர்ல்ட் இஸ் வேர்ல்ட், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இதெல்லாம் ஒரு 3D பிக்சர் மாதிரி நான் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டே இருக்கோமோ இல்லையோ? நிரீந்திரதையா ந சங்கஹ ந அனுபவஹ at all. I don't have any anubhava. So all these anubhavas coming to whom? To this body, to the mind. Therefore ஏதாவது கஷ்டம் வந்தா அவ்வளவுதான் சொல்லணும். So any crisis comes, இந்த ஸ்லோகம் படிக்கணும். என்ன ஸ்லோகம் படிக்கணும்? கண்டஸ்தம் பண்ணுங்க. இந்த ஸ்லோகம் படிச்சுட்டு ஏதாவது கிரைசிஸ், எனி மனசு கொஞ்சம் கஷ்டமான இது உடனே தேஹான்யத்வா நமே ஜன்மஹ ஜரா கார்ஷ்ய லயாதயஹ சப்தாத் விஷயைஹி சங்கஹ நிரீந்திரதயதயா நச. How can I have all these things? அது அந்த டைமுக்கு ஞாபகம் வரணும். வரலன்னா வேதாந்தம் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்லோகா. அமனஸ்த்வா நமே துக்கம் துக்கஹ நமே துக்க ராகத்வேஷ பயாதயஹ அப்ராணோ ஹ்யமனா சுப்ரம் श्रुत इत्यादि श्रुति शासनात्. Mananam topic is continuing here. So Sukshma Shariram. Now previous sloka Shariram, Sthula Shariram. Amanastvat na manaha amanaha. Since I do not have mind, நமே துக்கா, ஐ டோன்ட் ஹாவ் துக்கா. மனசு இருந்ததானே துக்கம் இருக்கிறதுக்கு. ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரமே இல்லையே, இருந்தாலும் என்ன நான் இல்லை அது அது. ஸோ அமனஸ்வாத் மே ந துக்கா. ஸோ அமனஸ்வாத் ராகः மே ந ராகः. ஐ ஹாவ் நோ அட்டாச்மெண்ட் ஆல்சோ. அமனஸ்வாத் ந மே द्वेषः. அமனஸ்வாத் மே ந பயஹ ஆதயஹ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கில்ட், டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்ஸைட்டி, வரி எல்லாமே போட்டுக்கோங்க. ஆதயஹ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ சின்ஸ் ஐ ஆம் நாட் ஹேவிங் த மைண்ட்,
That mind belong to this sthula shariram. அதுக்குள்ள இது இருக்க தவிர, but I am free from that mind. So therefore, அந்த மனசுல இருக்கிற துக்கமும் எனக்கு கிடையாது, துவேஷமும் எனக்கு கிடையாது, அந்த மனசுல இருக்கிற பயமும் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் சுத்தா நிர்மலா. ஸோ சூக்ஷ்ம சரீரம்ல தான் இதெல்லாம் வரும். நான் சூக்ஷ்ம சரீரம் இல்லையே, நான் பார்த்துட்டே இருக்கேன்னு துக்கம். துக்கம் பார்ப்பவனும் துக்கம் ஆக முடியுமா? கேள்வி பட்டிமன்றம். துக்கம் பார்ப்பவன், துக்கம் அனுபவிக்கிறவன், அனுபவிக்கிறவன் துக்கமா இருக்க தெரியறது, தெரிஞ்சுக்கிறவன். ஓகே, தெரிஞ்சுக்கிறவன் அந்த துக்கத்திலிருந்து வேறா இல்லையா சொல்லுங்க? வேறுதான். இதுதான் லாஜிக். புரியுறதா? The experiencer of dukkha is different from dukkha or not? அதெல்லாம் சொல்லிட்டோம், இங்க சொல்றதுக்கு மனசு கொஞ்சம் தயங்குறது இல்லையா? The experiencer of dukkha, the knower of dukkha, துக்கம் இப்படி இருக்கேன், இதனால வந்தது நான், I am observing the dukkha. So am I different from that or not? அதுதான் இங்கதான் இருக்க வேதாந்தம். புரியுது? ராக அட்டாச்மெண்ட், துக்கம் நான் இல்லைன்னு சொல்லலாம், ராகம் மாத்திரம் சொல்ல முடியல. அண்டர்ஸ்டாண்ட்? wherever there is raga, there is potential dukkha. அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. துவேஷா அது கூட வந்துடும், ஹேட்ரேட் கூட வந்துடும். துவேஷிக்கிறது, ஒரே கோபம் எரிச்சலா இருக்கு, பல்லு பட 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 கருது. சில பேர் என்ன ராகம், சில பேர் என்ன துவேஷம், அது உண்டே உண்டு எப்பவுமே. எங்க இருக்கு? எல்லாமே ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம்ல தான் இருக்கும். They are helping us. I am becoming slave to that. நான் சாட்சியா பார்த்துட்டே இருக்கேன், பட் அஜ்ஞானத்தினால நான் ஒன்னாகிறேன். அது கூட ஆயிட்டு சோகமா கழுத தண்ணி அழுதுட்டே இருக்கேன் அதுல இருந்து லைஃப் லாங். எத்தனை நாள் அழுத போறேன்? அதுதான் இன்டெலிஜென்ட் பர்சன் இஸ் ஒன் ஹூ லிவ்ஸ் ஹாப்பிலி இன் திஸ் லைஃப் இட்செல்ஃப். அதுதான் ஞானம் வந்த பிரயோஜனம் என்னன்னா, இங்கேயே இப்பவே ஆனந்தமா சந்தோஷமா எப்படி வாழணும்னா வேதாந்தம் தான் ஒரே வழி. அது மிஸ் ஆயிட்டான்னா சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், சிலர் அழுது கொண்டே சிரிப்பார், அப்படி இருக்கும் லைஃப். அது வேணுமா? வேண்டாம். எப்பவுமே ஆனந்தமா வேணும்னா வேதாந்தம் படிக்கணும். ஸோ ஏன்னா துக்க ராக துவேஷ பய ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் மனசுனதே நான் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் நான் இல்லை, எனக்கு ஜென்மே கிடையாது, ஸ்தூல சரீரம் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் இல்லை. More in the next class. Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vashishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om. Shri Gurubhyo Namaha. Harihi Om.